ஆல் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களோ, இல்லை நான் நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இனிமே லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலட் ரெசிபீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சாலட் ரெசிபி என்னென்னா ராஜ்மா தான். இதை ராஜ்மான்னு சொல்லுவாங்க, கிட்னி பீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கிட்னி மாதிரியே இருக்கும், அதனால தான் இந்த பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த பல்சஸாக இருந்தாலுமே ஓவர் நைட் ஊற வைக்கிறது ரொம்பவே பெட்டர். டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் குக்கரில் விசில் விடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு 20 விசில் பக்கமாக விடுற மாதிரி இருக்கும். அதனால் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. 2-3 டைம் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். அதே தண்ணியோட அப்படியே குக்கரில் போட்டு உப்பு மட்டும் சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு விசில் விட்டால் நல்ல மையாக வெந்து வருமோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் குக்கரில் தண்ணி சேர்க்கும் போது அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தாராளமாலாம் சேர்க்க வேணாம். லைட்டாக அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல சாலட்க்கு, தண்ணியிலேயே எல்லா சத்தும் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே இல்லைனா நீங்கள் மதியம் ஏதாவது கிரேவியோ குழம்போ வைக்க போகிறீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக லெமன் ஜூஸு, பெப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடித்தா கொஞ்சம் சூடு பண்ணி சூப் மாதிரி கூட இருக்கும். மிட் மார்னிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். விசில்லாம் வந்துட்டுருக்க கேப்பில் நான் சாலட்க்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லா சாலட்க்குமே கண்டிப்பாக கேரட் பச்சையாக போடலாம், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, பச்சை வாசம்லாம் அடிக்காது. அதனால் எல்லோரும் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. வெங்காயம், தக்காளி, குக்கும்பரும் இது கூட எடுத்துக்கிட்டேன். அப்புறமா முளைக்கட்டின வெந்தயமும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சேர்க்கும் போது எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்காக எதர் பெப்பர் இல்லைனா மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். 3 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. சின்ன வயசுலேருந்தே சாப்பிடும்போது அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. பெருசாகியும் வேணான்னு சொல்லாமல் ஈஸியாக சாப்பிட்டு பழகிப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சாலட் ரெசிபி என்னென்னா பச்சை பயிர் ஸ்ப்ரவுட் வச்சு தான். ஸ்ப்ரவுட்னாவே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த பச்சை பயிர் தான். அதிகமாக மற்ற வெரைட்டிஸில் ஸ்ப்ரவுட் செஞ்சு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த பச்சை பயிர் கொஞ்சம் காமனாக நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. பச்சை பயிரை ஒரு 6லேருந்து 8-10 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா 2-3 வாட்டி அலசிட்டு ஒரு துணியில் கட்டி விட்டுறலாம். இல்லைன்னா ஹோல்ஸ் இருக்க பாத்திரத்தில் போட்டு அப்படியே ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த ஒரு 12 ஹவர்ஸில் ஓரளவுக்கு முளை கட்டி வந்துடும். 2 டேஸ் கம்ப்ளீட்டாக விட்டால் நல்ல முளைப்பெல்லாம் பெருசு பெருசாக வந்துடும். நான் எதுக்கு வம்பு, பெருசாக நல்லா முளை கட்டி வரட்டுமேனு விட்டால் கொஞ்சம் ஒரு சில டைம் இந்த ஃபங்கஸ்லாம் கூட ஃபார்ம் ஆயிடுது. அதனால் ஓரளவுக்கு இருந்தாவே போதும்ன்ட்டு நான் ஒரு 1/2 டே மட்டும்தான் எப்போவுமே முளை கட்டி வைப்பேன். கண்டிப்பாக ஸ்ப்ரவுட் செய்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்க போகிறதா இருந்தால் மைல்டான ஹாட் வாட்டரில் அலசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபங்கஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ கூட எதுக்கு சுடு தண்ணியில் அலசணும், ஃபங்கஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அதனால் அலசிக்கிறது பெட்டர் தான். ரொம்பலாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு அலசணுங்கிறதெல்லாம் இல்லை. மைல்டாக வார்ம் வாட்டரில் போட்டு அலசி உடனே அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எந்த சத்துமே போகாது. சேம் அதே போல் தான் கேரட், குக்கும்பர், வெங்காயம், வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஏதோ ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்காம கூட விட்டுறலாம். சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. தக்காளியில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் போட்டுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ராஜ்மா சாலட்க்கு என்னெல்லாம் போட்டோமோ அதே மாதிரி தான். உப்பு, மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர், லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சாப்பிட ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ப்ரவுட் சாலட் சாப்பிட்டு பழகிறவங்க இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஆரம்பிக்கும் போது ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கேரட், குக்கும்பர், வெங்காயம்லாம் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அதே பச்சை பயிர் கூட வேறு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி பனானா இருந்தது, பொமோகிரானட் இருந்தது. நீங்கள் கோவா, ஆப்பிள் இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதைத்தான் சாப்பிடணுங்கிறதுலாம் இல்லை, பைனாப்பிள்லாம் கூட இருந்தால் போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிற சாலட் ரெசிபி என்னென்னா
ஃப்ரூட் சாலட் தான். இந்த சாலட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். ஈவன் பேச்சுலர்லாம் கூட வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். நான் எப்போ இந்த மாரி ஃப்ரூட் சாலட் செய்றேனோ, அப்ப கண்டிப்பா அதுல பப்பாயா இருந்தே தீரும். பப்பாயா வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அதிகமா தெகட்டாம ஈஸியா இந்த ஃப்ரூட்ட மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். பப்பாயா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது நல்ல பழமா பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதுவும் இப்ப சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் பச்சையா சாப்பிட்டா ஹீட் ஆயிரும் பாடி. அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதா போயிரும். அதனால நல்ல பழுத்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட எனக்கு என்னலாம் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா, பப்பாயா இருந்தது. அப்புறமா ஆரஞ்ச், பனானா, மஸ்க் மெலான் இத மொலாம்பழம்னு கூட சொல்லலாம். ஜூஸ்லாம் போட்டு குடிப்போமே, அந்த பழமும் இருந்தது. அப்புறமா இது வந்து டேட்ஸ் பழம் குட்டி குட்டியா இருக்கும். சீசன்ல கிடைக்கும். இருந்தா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். என்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருந்தது. உங்ககிட்ட என்னலாம் சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. கோவாலாம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும். கேலரிஸ் ரொம்பவே கம்மி. சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டனால கொஞ்சம் கூலிங்கா இருந்தா நல்லாயிருக்கும். இந்த சியா சீட்ஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சா இந்த மாரி நல்ல ஊறி வந்துரும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். சியா சீட்ஸுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்போலாம் இந்த மாரி ஏதாவது சாலட் செய்கிறீங்களோ, அப்போலாம் இந்த மாரி கண்டிப்பா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. 4தா நம்ம பார்க்க போற சாலட் ரெசிபி என்னன்னா, வேர்க்கடலை, பீனட், மலாக்கொட்டை, இத கடலக்கொட்டை என்ன வேணா சொல்லிக்கலாம். இந்த சாலட் தான். பீச்ல ஒரு சிலர் இந்த சாலட்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு இருக்க எல்லா சாலட்லயுமே ரொம்ப ரொம்ப புடிச்ச சாலட் அது இந்த பீனட் சாலட் தான். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது. இது சீசன் இருக்க டைம்ல அப்படியே பச்சையா கிடைக்கும். வாங்கி உரிச்சு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நார்மலா காஞ்சு போன கடலக்கொட்டை தான். நைட்டு போலவே உரிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். காலையில தண்ணியில விசில் விட்டு எடுக்கல. இதுல வந்து நான் ஒரு பவுல்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணியிலேயே எல்லா சத்தும் போயிருமேன்ட்டு. ஒரு 4 to 5 விசில்ஸ்லயே நல்லா வெந்து வந்துரும். சப்போஸ் நீங்க ஓப்பன் பண்ணி நல்லா வேகாத மாரி இருந்துச்சுன்னா, ஒரு 5 மினிட்ஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. தயவு செஞ்சு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம இந்த சாலட்னால தான் வந்துச்சுன்னு குறை சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிட்றதையே விட்டுருவோம். அதனால நல்லா வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. விசில் வந்துட்டு இருக்க கேப்லேயே நான் தேவையான வெங்காயம், குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் துருவி சேர்த்துக்கிட்டேன். கடலக்கொட்டை நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்துட்டு, லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்போ தான் சாலட் டேஸ்ட்டாக வரும். மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர், உப்பு தேவையான அளவு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த சாலடில் போட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. 5தா நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு சாலட் தான். வெயிட் லாஸ்னு ஆரம்பிக்கணுன்னாவே அதுக்கு பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறது கொள்ளுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சாலடாக கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ஓவர் நைட் நான் ஊற வச்சிட்டேன். இதை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பச்சையாக வேக வச்சு சாப்பிடும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கூட லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே பச்சையாக தான் எடுத்திருந்தேன். லைட்டாக தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் போன டைம் செஞ்ச மாதிரியே நீங்கள் பவுல்குள்ளே வச்சு கூட விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி லைட்டாக சேர்த்து இந்த மாதிரியும் விட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொள்ளு ரசம் கூட வைக்கலாம். கொள்ளு ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தண்ணி ரொம்பவே கம்மியாக அளவாக தான் வச்சுருந்தேன். அதனால் கரெக்டாக போயிடுச்சு. இந்த கொள்ளு சாலடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் க்ரன்ச்சினஸோடு இருந்தால் சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேங்கிறனால வெங்காயம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண கேரட், குக்கும்பர், அப்புறமா அந்த க்ரன்ச்சினஸ்க்காக பச்சை தேங்காவை நான் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். எல்லா சாலடும் போல தான் லெமன் ஜூஸ், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். 6ஆ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாலட்னா கண்டிப்பாக வெள்ளை சுண்டல் வச்சு இல்லாமல் இருக்குமா? வெள்ளை சுண்டல் வச்சு தான் செஞ்சுருந்தேன். ஓவர் நைட் அதே போல் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் குக்கரில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் கூட எடுத்துக்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருப்பு சுண்டலும் நல்லா தான் இருக்கும். ஒரு வாட்டி வெள்ளை சுண்டல் ட்ரை பண்ணால் இன்னொரு வாட்டி கருப்பு சுண்டல் கூட ட்ரை பண்ணலாம். இல்லைனா ரெண்டுமே சேர்த்து கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும்.
குக்கரில் விசில் வந்துட்டு இருக்க கேப்பில் நான் தேவையான வெங்காயம், கேரட், குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வாட்டி நான் கேரட் துருவி போடல, கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தாவும் நல்லாயிருக்கும், கட் பண்ணி போட்டாலும் அந்த க்ரன்ச்சினஸோட நல்லா தான் இருக்கும். சுண்டலை நல்லா அமுத்தி பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ், உப்பு, எய்தர் பெப்பர் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம், நான் இதில் சேர்க்கல. பெப்பர் தூள், மிளகாத்தூள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது மிளகுத்தூள் தான். மிளகை முழுசாக அப்படியே வாங்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு சம்டைம்ஸ் மிளகை விட மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் மிளகாத்தூளை அதிகமாக சேர்த்துருப்பேன். உங்களுக்கு மிளகு செட் ஆகும்னா நீங்கள் மிளகுத்தூளே சேர்த்து செய்யுங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் சாலட் ரெசிபி. ஸ்வீட் கார்ன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் கார்ன் கூட கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாட்டுச்சோளம், மக்காச்சோளம்னு சொல்லுவாங்களே, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் குக்கரில் கம்மியாக தண்ணி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டீமரில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாலட்க்கு கேரட்டை துருவி சேர்த்தா நல்லாயிருக்கும். துருவின கேரட், குக்கும்பர், வெங்காயம், அதே போல் லெமன் ஜூஸ், அப்புறமா உப்பு, பெப்பர் இல்லைனா மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாலடில் எக்ஸ்ட்ராவாக நான் தக்காளி சேர்த்துருந்தேன். தக்காளி உள்ளே இருக்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு வெளியில் இருக்க போர்ஷன் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அந்த ஒரு மாதிரி நசன்னு இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லா சாலட் போலவே தான் கார்ன் கூட கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். இந்த எல்லா ரெசிபீஸுமே வெயிட் லாஸ்க்கு மட்டுமே இல்லை, ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாள் ஒன்று இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.